நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி, ஜனவரி மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 9:45 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:56 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:53 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று 6:31 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:53 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல சுப செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களைக்கட்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி களைக்கட்டுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சரியாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். கவனமாக ஈடுபட வேண்டும். பெண்கள் எதிர்பார்த்தபடி காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும். இன்று மாணவர்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாகுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று ஈடுபட மாட்டீர்கள். மாணவர்கள் எதிலும் சாதனை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வழக்கமான பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். என்று பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கமிஷன் போன்ற துறையில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி இந்த நாள் உறவினர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூரில் இருந்து நல்ல சுப செய்திகள் வரக்கூடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இன்று வழக்கமான பணிகளில் தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. கிருத்திகை நேரம் காலம் பார்த்து ஈடுபடுவது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. நிதி உதவி எதிர்பார்த்தபடி அமைந்து விடக்கூடும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. என்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த நாள் எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்படுவது நல்லது. காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாக கூடும். பல வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்று வேலைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நீங்க துரிதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்திலும் இதமான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று நீங்க நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று
குழப்பமான மனநிலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும், பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். காதல் வெற்றி நடை போடும். காதல் அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்களுக்கு நல்லதொரு விஷயங்களில் தெளிவு பிறக்குங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படிக்க வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்கள் உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். எல்லாவற்றையும் சரிசமமாக பாவிப்பீர்கள். பணவரவும் சீராக இருக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு பிறக்க கொடுங்க. முயற்சி படுங்கள், சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. ரோகிணி. என்று நீங்க யாரையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டமும் என்று விரிவடையக்கூடும். பங்குதாரர்களும் ஏற்பட்ட பிரச்சனை சரியாக கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிருக சிரிஷம். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனப்பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதையும் யோசித்து பேசுங்கள். கண்டிப்பாக எதிலும் வெற்றி இருக்கும். பொறுமை இருந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிடுவீர்கள். காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். அதிகாரியிடம் இன்று நீங்க கொஞ்சம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக நடக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத வகையில் தன லாபம் ஏற்படக்கூடும். உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. கொதுகளும் தரும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கின்றது. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இன்று மதிப்பு மிக்க நபர்களால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். என்று நீங்க ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். முயற்சிகள் செய்ய வேண்டும். குடும்பத்தாரிடம் கலந்து பேச வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். திருவாதிரை. அனுகூலமான நல்ல சூழல் இருக்குங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். கடுமையான சூழல் நிலவினாலும் இறுதியில் வெற்றி இருக்குங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க.
புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தேவையான பணவரவும் இருக்கக்கூடும். சரக்குகளை இன்று வாங்குவீர்கள், விற்பனை செய்வீர்கள். கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் எதிலும் இன்று கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பாராத வகையில் பண வரவு ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடும். திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதினால் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கூடினாலும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். விற்பனையும் லாபமும் தேடி வர கொடுங்க. கூடுதல் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்நுண்ணியம் அதிகரிக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க. வியாபாரத்தை பற்றிய நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடும். புது புது ஆலோசனைகள் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளில் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கையின்றி ஏற்பட கொடுங்க. இன்று கனவுகள் நனவாக கூடும். நல்லவைகள் நடக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, இன்று கடகம் ராசினியர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு மேலோங்கி விடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். இரவு பயணங்கள் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று வெளியுலக தொடர்புகளை அதிகப்படுத்துவீர்கள். முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். இன்று பெண்கள் அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பணி சுமை இருக்கும். பெண்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரக்கூடும். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை வெளிப்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று பேச்சு மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பணிகளில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும். உடல் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதிகம் காரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பூசம் சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று பெறுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபார விரிவாக்கம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம் மன தெளிவு உண்டாகக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். சகோதர வகையில் நன்மை ஏற்பட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். யோசியுங்கள், நல்ல முடிவெடுங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கூடிவிடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல தகவல் வரக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்க கொடுங்க. காரியங்கள் அனுகூலமாக நடைபெறக்கூடும். பணிகளில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. எந்த ஒரு வேலையும் நீங்கள் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன் பெண் தெரியாத நபரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க. நண்பர்கள் மூலம் தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் சுறுசுறுப்புடன் செய்யுங்கள், அது போதுங்க. மனம் என்று மகிழ்ச்சியோடு காணப்படக்கூடும். அரசாங்க வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று பெண்களுக்கு குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். மனக்கவலை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், முடிவில் தெளிவாக இடுங்கள். குழப்பம் மட்டும் வேண்டாம். எல்லாம் சௌரியமாக செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. பணிகளை விரைவாக முடித்து காட்ட முடியும். என்று மாணவர்களுக்கு
முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வேறு எதிலும் சிந்தனை வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. பயன் தரும் வேலைகளை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். எதிலும் உற்சாகமாக பணிபுரிவீர்கள். முன்கோபம் மட்டும் தயவு செய்து பட வேண்டாம். பேச்சில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பூரம். இழுபறியாக இருந்த காரியம் சூடுபிடிக்கும். முயற்சிகள் ஓரளவே முன்னேற்றத்தை கொடுக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். மனதளவில் மற்றவரை பாராட்டுவீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். உத்திரம். பிரச்சனைகளுக்கு ஓரளவே தீர்வு கிடைக்குங்க. யாரையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். பிறருக்கு வாக்குறுதி எதுவும் கொடுக்க வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. லாபம் சீராக வரக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கன்னி ராசினியர்கள் என்று எதிலும் முயற்சிகளை மேற்கொள்வது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. யாரையும் இன்று நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம். பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைத்து பேசுங்கள், அது போதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். பொருள் வரவும் இன்று உண்டாக கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யோகம் உண்டாகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். சகோதர வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் கூடுதலாக லாபம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று ஆராய்ந்து பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். கடுமையாக உழைப்பீர்கள், முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் நியாயமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மனம் தளராமல் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கமிஷன் தொழில் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. ஆன்மீக பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். அஸ்தம். இன்று பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்குங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடும். பண வரவுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். சித்திரை. நல்ல விஷயங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சில விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கவன சிதறல்களும் தயவு செய்து வேண்டாம். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பம்பரம் போல் சுழன்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அலுவலகத்தில் பணி சுமையும் இருக்கக்கூடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
தொழில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறக்கூடும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்க கொடுங்க. பேசும்பொழுது பொறுமை என்பது அவசியம். பணவரவு எதிர்பார்த்தை விட கூடுதலாக கிடைக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கை காணப்பட கொடுங்க. கடினமான வேலைகள் கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்திறமை இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று நிதி நெருக்கடிகள் ஏற்பட்டு சரியாக கூடும். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக பொறுமை வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இன்று நன்மை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பேசும்பொழுது பொறுமை என்பது அவசியம். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் உங்களுக்கு வழக்கம் போல் நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். பேசும்பொழுது பொறுமை என்பது அவசியம். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சில்லறை சண்டைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் சரியாகுங்க. கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். விசாகம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பேசும்பொழுது பொறுமை என்பது அவசியம். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லவரின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தொழிலும் அபாரமாக நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது ரொம்ப கவனம் வேண்டுங்க. இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவுக்கு உண்டாக கொடுங்க. வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. செயல்பாடுகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலோங்கி விட கொடுங்க. சாமர்த்தியமான செயல்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மற்றவர் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிலும் கவனம் செலுத்துவது மட்டும் நல்லது. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பெண்களுக்கு இன்று முன் பெண் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவருக்கு கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நட்பிடம் பொறுமை வெளிப்படுத்துவது நல்லது. முன்கோபங்கள் இல்லாமல் பேசுவது மிக நல்லது. வெற்றிக்கான வழி கண்டிப்பாக பிறக்கக்கூடும். எதிர்பார்த்ததை விட கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடும். சுப விரயங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகக்கூடும். பணி சுமை என்று கூடிவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுஷம். எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வழக்கம் போல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொடுங்க. திறமையாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனமாக நீங்கள் பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்க கொடுங்க.
கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்று புதிய ஆடை ஆபரணங்கள் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கேட்டை கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைத்து பேசிவிட வேண்டாம். அனுகூலமான நல்ல சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று நீங்க யதார்த்தமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அரட்டி கொள்ளாமல் முடித்து காட்டுவீர்கள். அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். என்று போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியுங்க. காரிய தடியால் மனக்குழப்பம் டென்ஷன் ஏற்பட்டது சரியாகும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். யாரிடமும் வீண் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் இருப்பது நல்லது. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மிகவும் கவனமாக பாடங்களை படித்து மாணவர்கள் வெற்றிக்கு போராட வேண்டியிருக்கும். அரசாங்கம் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மாணவர்களுக்கு இந்த எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். குடும்பத்தாரிடம் கலந்து பேச வேண்டும். அதுவே காதலுக்கு வெற்றியாக அமையக்கூடும். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் என்று போராடுவீர்கள். முகப்பொலிவையும் தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கனவிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். இன்று உங்களுக்கு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. போராடும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று யாரிடமும் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் வேகம் கொஞ்சம் கூடிவிடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வாக்குவாதம் செய்யாமல் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மிகவும் கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திராடம் இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தேவையான பணம் இருப்பதினால் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது சரியாகுங்க. வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். மகரம் ராசினியர்கள் என்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டாக கொடுங்க. வாய்ப்புகளை இன்று கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை குடிவிடும். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கக்கூடும். சொத்து வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிறருக்கு செய்கின்ற உதவி உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாக கூட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையோடு நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி மற்றவர்கள் நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்தவுடன் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. புரிந்து கொண்டு நடக்க பாருங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். கவலை இல்லாமல் இருப்பது நல்லது. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. பொதுவாகவே மகரம் ராசினியர்களுக்கு கலைத்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் இன்று ஆர்வம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். காதல் சரியாவதற்கு பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபப்பட வேண்டாம். என்று பெண்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். மனக்குறை இருந்தது சரியாக கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று வழக்கு விவகாரங்களை கூட வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும்.
இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்குங்க. சொத்து வகையில் ஏற்பட்ட பிரச்சனை விலகி செல்லக்கூடும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத பொருள் வரவு உண்டாக கொடுங்க. வழக்கமான பணியில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உடைய கருத்துக்களை கேட்டு மற்றவர்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனசுக்கு மகிழ்ச்சியான சூழல் வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். திருவோணம். என்று மனோதைரியம் கூடிவிடும். மகத்துவமான செயல்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். மனதில் ஏற்பட்ட கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லும். கவலைகளை மறந்து கண்டிப்பாக செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிக்கல்கள் கண்டிப்பாக வந்து விலகி செல்லுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். எல்லாம் இறைவன் அருளால் நல்லவையாகவே நடக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிலும் கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் பணியை கண்டு பாராட்டுவார்கள். குடும்பத்தில் சிக்கல்கள் வந்து கண்டிப்பாக விலகி செல்லுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகிவிடக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்பட கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று பெருகக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் வெற்றி இருக்கும். முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. வெளி உலக தொடர்புகளை இன்று விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். முடிவுகளை தெளிவாகிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பெண்களுக்கு அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக முயற்சி முன்னேற்றமாக அமைந்து விடக்கூடும். இன்று மாணவர்களுக்கு கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற கொடுங்க. ஆசிரியரின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நீங்கள் யாரை பற்றியோ யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தேவையான பணம் இருப்பதால் ஓரளவு குழப்பங்களை சரி கட்டிவிட முடியும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். மற்றொரு மனதில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். என்று உங்களுக்கு டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. சதயம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உறவினர் வருகை இன்று இருக்க கொடுங்க. சிக்கல்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். என்று நீங்க கவலைகளை மறந்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புரட்டாத்தி. இந்த பொழுது உங்களுக்கு இனிமையாக அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக இன்று பணியில் ஈடுபடுவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. இன்று கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் கவனம் கொள்ளுங்கள். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி கொண்டிருப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாக கொடுங்க. என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர்களின் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்குங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் நீங்கும். இன்று தொழில் மேன்மை ஏற்படக்கூடும். நிறைவான பொருளாதாரம் உருவாக கொடுங்க. திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். மாலை நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சரியான வரன் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் நட்பு பாராட்ட கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக பெற்றுக்கொள்வீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சேமிப்பாக மாற்ற வேண்டுங்க. என்று காதல் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். குழப்பம் வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். மற்றபடி காதலுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முன்கோபப்படாதீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். அது மட்டுமில்லை, வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளை மேற்கொண்டால் எல்லாம் சரியாக நடக்கும். இன்று மாணவர்களுக்கு செயல்களில் முன்னேற்றம் இருக்குங்க. நெருக்கடியான சூழல் நிலவினாலும் சரியாக கூடும். மாணவர்கள் எதிர்பார்த்த பண வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொறுமையாக இருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று இடம் பூமியால் லாபம் கிடைக்குங்க. பங்கு சந்தைகளிலும் லாபம் கிடைக்கும். பணி சுமை கொஞ்சம் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். உத்திரட்டாத்தி. வழக்கமான பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எல்லோரும் மத்தியிலும் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். கோபமான பேச்சு மட்டும் தயவு செய்து வேண்டாம். சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி. இன்று திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று நீங்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.